மகிழ்ச்சியான ஒரு தருணம். பசங்க பார்ட் 1 தம்பி டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டும்போது படம் பார்த்துட்டு இந்த படத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும்டா அப்படின்னு கேட்டேன். நடிக்க கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்ட. இப்போ இருக்கணும்னா என்ன பண்ணுறது? சரி, அந்த அன்புவோட அப்பாவுக்கு டப்பிங் பேசு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டான் டப்பிங் ஏரியாவை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, பசங்க 2 ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா கூப்பிடவே இல்லை அப்படின்னா, திடீர்னு காலையில் அண்ணே கிளம்பி வந்துடு, அப்படியே நமோ அண்ணனையும் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு. அவன் காலையில் 5 மணிக்கு தான்டா வீட்டுக்கு போய் தூங்குவான். பகல் பூரா தூங்குவான், ராத்திரி பூரா நடமாட்டிக்கிட்டு இருப்பானே. அவனை எப்படா கூப்பிட? தூங்கிட்டு இருப்பானே அப்படின்னு. இல்லை, நீ எழுப்பு அப்படின்னு. சரி, ஃபோன் பண்ணால் கரெக்டாக எடுத்தான். என் ஃபோன் மட்டும்தான் ரிங் அடிக்கும் அவனுக்கு, வேறு யார் ஃபோனும் ரிங் அடிக்காது, மீதியெல்லாம் சைலண்ட்டில் இருக்கும். என்னடா அப்படின்னா, இல்லை பாண்டி படம் கூப்பிட்றாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா. நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி எந்திரிச்சு வா அப்படின்னா. பாண்டிக்காக என்ன வேணாலும் செய்யலாண்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவனை வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்க ஒரு 4 விதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு பண்ணோம். நமக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். அந்த 4 விதத்தில் நம்ம குழந்தை எந்த விதம் தெரியாமல் தான் போராடிட்டு இருப்போம். ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது 2 வாட்டி 3 வாட்டி சொன்னால் தான் புரியும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், கற்பூரம் மாதிரி சொன்ன உடனே பற்றிக்கும். மாடரேட்னு ஒன்று இருக்குது, அது சராசரி. ஏன்னா திடீர்னு பற்றிக்கும், அப்புறம் 4 வாட்டி சொன்னால் தான் புரியும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது லேர்னிங் டிசபிலிட்டி. அது கொஞ்சம் சிக்கலான ஏரியா. அது கொஞ்சம் நிறைய கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த 4ல் நம்ம குழந்தைங்க எந்த கேட்டகரின்னே நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே முதல் மார்க்கெடுன்னு ரேஸில் ஓட விடும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. சாட்டை 2க்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுலேயும் ஒரு விஷயம் எடுத்தோம். அது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அது படிச்சுட்டு தான் சரி இது பண்ணலாமே, இதை ஒரு படமாக பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. கலீல் ஜிப்ரான் அவர்கள் எழுதிய கவிதை. உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், அவ்வளவுதான். நீங்கள் அவங்களுக்காக நினச்சி வச்சுருக்கக்கூடிய எதிர்காலத்தை விட அவர்கள் உலகம் மிக பிரம்மாண்டமானது. அந்த உலகத்திற்கு அவங்க போகிறதுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலன்னா விலகி நில்லுங்க அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன். அதோடைய பதிவு தான் சாட்டை 2 பண்ண போகிறேன். நேற்று தான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்குண்ணே பண்ணுனேன் அப்படின்னு சொன்னான். பசங்க 1 பண்ண சாதனையை விட இன்னும் நிறைய சாதனை பண்ணணும். என் தம்பி இன்னும் நிறைய வெல்லணும். தம்பிக்கு வாழ்த்துக்கள். சூர்யா சாருக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக இருந்து இன்னும் நிறையா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி படங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு இந்த திரைப்பட விழாவுக்கு வந்ததும் என் மனம் அடடா நம்ம பிள்ளைகளை நம்ம கூட்டு வராமல் விட்டோமே அப்படின்னு என் மனசு ஏங்குச்சு. எந்த மேடைகளில் பேசும்பொழுதும் எனக்கு பேசுவதற்கு முன்னால் ஒரு முன் பதட்டம் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த மேடை நின்று பேசும்போது எனக்கு அந்த பதட்டம் ஒரு சிறிதளவு கூட இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளை பற்றி பேசுது. மாநகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பேசுது. குழந்தைகளை கூட குழந்தைகளுக்கு காட்ட முடியாத உலகத்திலிருந்து பேசுது. இந்த ஊரே அதுதான். வேலை விட்டு வீட்டுக்கு வர்ற தன்னுடைய தந்தையின் மீது விளையாட ஆள் இல்லாமல் தன்னுடைய மகள் பந்தெடுத்து எறிகிறார். இதுதான் பிரச்சனை. மைதானங்கள் மீது தான் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு தடவை என்னுடைய படத்தோட ப்ரிவியூ ஷோவுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். ப்ரிவியூ ஷோவுக்கு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வரணும்னு நான் நினச்சேன். உடனே எங்கள் பாட்டி, அதுக்கு இருக்கிற 90 வயசு, அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். எங்கள் பாட்டி சொல்லிச்சு, நான் வர்றேன், ஆனால் நான் முருகனை பார்க்கணும்னுச்சு. முருகன் தானே, விடு, வடபழனியில் முருகன் இருக்குது, தூக்குடா கிளவியன்ட்டேன். கொண்டு வாண்டாச்சு. தேட்டருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் மறுபடியும் சொல்லுது, நான் முருகனை பார்ப்பேன்னுது. அப்புறம் எங்கள் அம்மா உனக்கு விவரம் புரியலையா, உனக்கு அது முருகன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம சிவகுமார் அண்ணன்ட்டியா. சிவகுமார் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா.
அவரை கூப்பிட்டு வர முடியுமாடா? டேய் இன்றைக்கே எப்படிம்மா நான் கூப்பிட்டு வர முடியும்? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடினா கூப்பிடலாம். சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு காலையிலேருந்து அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் விஷயத்த சொன்னேன். இல்லை எனக்கு வேறு ஒரு படம் ப்ரிவியூ போகிறேன் அப்படிலாம் சொன்னார். ரத்த சரித்திரம்னு ஒரு படம் அப்போ அந்த நேரத்தில் வந்துருந்துச்சு. போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி வர்றேன்ட்டார். கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டார். 5-5:30க்கெலாம் வந்துட்டார். வந்தோடனே நேராக எங்கள் பாட்டிக்கிட்ட தான் போயிட்டார். எங்கள் பாட்டி அவரோட கன்னத்தை தடவுது. முருகா சௌக்கியமான்னு கேட்குது. அண்ணன் சிவகுமார் அவர்களே, உங்களை என் தாயும் என் பாட்டியும் முருகனாக பார்த்தார்கள். உங்கள் பிள்ளை சூர்யாவை ஆசிரியராக இந்த சமூகம் பார்க்கும். நீங்கள் ராஜபாட்டை புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். ஓவிய கல்லூரிக்கு சென்னைக்கு வரும் பொழுது அவங்க அம்மாட்ட போய் காசு கேட்பாரு. ஊருக்கு போகணும், பஸ் காசு கொடு. அந்த அம்மா கையில் இருக்க துணியை வந்து அப்படியே கலட்டிட்டு அந்த பையை எடுத்து காசு தரும். கையை பார்க்குறாரு. கையெல்லாம் வேலை செஞ்சு புண்ணாக இருக்கும். அந்த ஓவிய கல்லூரி மாணவர் பின்னாளில் நடிகராகிறார். இன்று மேடை பேச்சாளராக இருக்கிறார். அன்று காயம்பட்ட விரல்களிலிருந்து பணத்தை அவர் எடுத்து வந்ததால் தான் இன்று அகரம் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை அதன் சுவடுகளை ஆள் மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்களால் தான் பிறருக்கு நன்மையே செய்ய முடியும் என்கிறார் குருநானக். தன் கடந்து வந்த பாதையை மறப்பவர்களுக்களால் நன்மை செய்ய முடியாது. அப்ப ஆள் மனசுல சத்தியத்தின் சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு நற்காரியத்தை செய்யவே முடியும். இல்லைன்னா செய்யவே முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய நண்பன் ராமை நான் வாழ்த்து சொன்னேன். அது நான் சொன்னதல்ல, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னது. நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது ஒரு மேடையில் கேட்டேன். புகழ்னா என்ன? புகழ் என்பது நம்மால் நன்மை அடைந்த சமூகத்தின் நன்றி உணர்ச்சியினர். விளம்பரம் புகழ் அல்ல, விளம்பரம் வியாபாரத்துக்கான யுக்தியினர். ஆக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பசங்க 2 உங்களுக்கான அமரத்துவமான நிரந்தர புகழை கொண்டு வரும் என்பது மட்டும் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. புகழ் தான் பணத்தையும் கொண்டு வரும். ஆக வியாபார ரீதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லோருடைய கவனத்துக்கும் போகும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இந்த படத்தை தயாரிக்கிறார். நம்பிக்கைக்கான தளிர்கள் பூக்கிறத நான் பார்க்குறேன். இந்த மேடையில் நிற்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இதற்கு முன்னால் 36 வயது நிலைன்னு ஒரு படம் எடுத்தார். நான் அந்த படத்தை பார்க்கும்போதுடா இந்த படத்துக்கு வெற்றி திருமகள்னு டைட்டில் வச்சிருக்கணும்னு நினச்சேன். நான் உண்மையிலே அந்த படம் பெரிய வெற்றி திருமகளாக ஓடிச்சு. அளவில் லாபத்தில் வேணால் குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த படம் சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் கலைஞர்களாகிய நமக்கு இருக்கும் பொறுப்பை இந்த படம் மேலும் நிரூபிக்கிறது. என்னுடைய அன்பு நண்பன் பாண்டியராஜனுக்குள்ள எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தைகள் உலகம் அப்படியே உயிரோடு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை பாண்டியராஜ் ஒரு கதை சொன்னாப்புல குழந்தைகளை பற்றி. நான் உடனே சொன்னேன், பாண்டி நீ இதை எடுத்த நீ தான் மஸ்ஜிதி, ஈரானில் இருக்கிற மஸ்ஜிதி நீ தான், இந்த படத்தை அப்படியே எடு அப்படின்னு. அப்படி குழந்தைகளை பற்றி நிறைய நாலேஜ் பாண்டியராஜனுக்குள்ளேன்னு அந்த சின்ன வயசு விஷயங்கள் நிறையா மனசில் வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அப்புறம் என்னுடைய ஒளிப்பதிவாளர் அவரோட நான் வேலை செஞ்சுருக்கேன். படத்தை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப்பை அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கே இருக்கிறவன் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காசு தான் பல பேருக்கு வாடகையே சென்னையில். அப்போ பாதுகாத்து கேமரா வச்சு கண்காணித்து ஒரு குழந்தையை இந்த மாநகரத்தில் வளர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை அவர்கள் வாழ்க்கையோடு இயைந்து காட்டுவதுங்கிறது ஒரு சிரமமான ஒரு காரியம். அந்த கனவுலகத்தை
ரொம்ப அழகாக மெய்ப்பிச்சு காட்டியிருக்காரு பாலசுப்ரமணியம் சார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படத்துடைய இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரோல் கோலி நிறைய வயலின் சத்தம் அதிகமாக கேட்குது கோலியோட இசையில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய நண்பர் முத்துக்குமார், கபிலர் ஆகியோர்களுக்கு, கார்கி ஆகியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யுகபாரதிக்கு வாழ்த்துக்கள். 40 வருடங்களுக்கு முன்பாகவே கண்ணதாசன் எழுதிய ஒரு வரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே. வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பேஷன் இல்லாமல், அதாவது இதில் வந்து மணி மேக்கிங் கிடையாது. நாங்கள் சாட்டை தயாரித்தப்போ ஆசிரியர்களை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுன்னு கனிக்கிட்ட பேசினப்ப அவர் சொன்னது, நம்மெல்லாம் சேர்ந்து கட்டி இழுக்கலைன்னா இந்த மாதிரி தேரை இழுக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி எந்தவித வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு சூர்யா சாருக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் எத்தனை கதாபாத்திரங்கள் வேணால் செய்யலாம், அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை பிறர் இடத்துல ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி பதிவுகள் மட்டும் காலந்தோறும் நிற்கும் என்பது என்னோட அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் வந்து மைனா கும்கியில் ஒரு வெற்றியை கூட பெருசாக நினைக்கல. சாட்டை பற்றி ஸ்கூல்ஸில் வந்து ட்ரிச்சியில், மதுரையிலலாம் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஷோ போட சொல்லி ஆடிட்டோரியத்தில் கொண்டு போய் போட்டப்போ இருந்த சந்தோஷம் வேற எப்பவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நீங்கள் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்த பதிவுகளை நீங்கள் ஏற்படுத்தணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் பாண்டிராஜ் வந்து சீனு சொன்ன மாதிரி அவர் ட்ரெண்டை பற்றியெல்லாம் கவலைப்படலை. எப்போதுமே வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர். 10 வருடத்துக்கு முன்னாடி நான் தங்கர் பச்சன் அவர்களோட வேலை செய்கிறப்ப நான் பார்த்துருக்கேன். ஒரு துணிச்சலான ஒரு போராளி, ஒரு நல்ல டெக்னீஷியன். இன்றைக்கும் அவர் நினச்சதை ஒரு விஷனாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. நான் இது வாழ்த்தில் இந்த படத்தோட 100வது நாள் அன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லா என்னுடைய சகோதரர் பாலசுப்ரமணியம் கேமராமேன் அவர்கள், இன்னும் இந்த விழாவின் நாயகன் அரோல் கொரலி அவருடைய இந்த தீம் மியூசிக் வந்தோடனே அந்த பியானோஸு, கிறிஸ்டல்ஸு எல்லாமே சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ தேர் இஸ் அ மூட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அழகான விஷுவல்ஸை கொடுத்த கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி இது நம்ம படத்து மூலமாக தான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வரிசையாக தொடர்ந்து 3 படம் நான் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர். இந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த இது நம்மளை முடித்த உடனே இந்த கதையை சொன்னார் என்கிட்ட. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து சொன்னது வந்து சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு. சரி, நான் இப்போ சொன்னேன் ஒரு சைடு நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த கண்டிப்பாக அந்த கதையை வந்து நீங்கள் ஒரு தடவை சூர்யா சார்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா அவர் ரொம்ப இந்த மாதிரிலாம் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கே தெரியாது. போயிட்டு சொல்லிட்டு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி சூர்யா சார்கிட்ட சொன்னேன், டக்குன்னு உடனே ஓகே அப்படின்ட்டாருன்னு. இந்த படத்தை வந்து இப்படி பண்ணுறதுக்கு சூர்யா சாரால் மட்டும்தான் முடியும். இன்னொன்று என்ன, சூர்யா சாரோட வந்து நான் இது எனக்கு 3வது படம். அது நான் பிதாமகனில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து உன்னை நினைத்து அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நான் பிதாமகன் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்கார். சும்மா ஒரு ஃபோன் பண்ணால் கூட போதும். சப்போஸ் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட சும்மா ஃபோன் போடுவேன். பட் ஃபோனை எடுக்க முடியலைன்னா உடனே ஒரு மெசேஜ் அடிப்பார், பிரதர் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு. ஸோ இன்ன வரைக்கும் அதே மாறாமல் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறமும் இப்படி இருக்கிறது பெரிய விஷயம். அதை அப்படி கண்டினியூ பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு இப்போ சூர்யா சாரால் மட்டும்தான் முடியும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹைக்கூ அந்த இது நம்மால் பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியராஜ் சார் சொன்னார் ஹைக்கூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு சார், இந்த மாதிரி யோசிக்கிறேன், இதுதான் ஐடியா, பேஸ் பிளாட் ஐடியா அப்படின்னு சொன்னார். அது கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டைமில் வந்து நான் ஒரு கதை எழுதிட்டு இருந்தேன், சும்மா ஸ்கூல் அட்மிஷன்ஸ் பற்றி அப்படின்னு சொல்லி. சார் அந்த இது சொன்னோடனே டக்குன்னு ரிலேட் ஆச்சு. ரொம்ப நல்ல படம், இதில் கண்டிப்பாக ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நானே கேட்டேன், சார் நான் பண்ணுறேன் சார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. அப்படி அமைஞ்சது தான் எல்லாருமே இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட். ஆஸ் அ பேரண்ட் எனக்கு வந்து ஒரு 3 வயசில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது.
அந்த குழந்தைக்கு நான் பண்ணுற தப்புகள்லாம் இந்த படம் மூலியமாக நான் கற்றுக்கிட்டேன். சார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் நடந்திருக்கு சார் என் வாழ்க்கையில், இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சார் எனக்கு சொன்னது வந்து, சார் இது படமாக நீங்கள் பார்க்காதீங்க, இது ஸ்கிரிப்ட் கூட கிடையாது, டோட்டலாக இம்ப்ரோவைசேஷன் தான். ஆன் லொக்கேஷன் பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம ஒரு கதை செய்வோம், நீங்கள் ஒரு எடிட்டராக வேலை செய்யாதீங்க, ஒரு ரைட்டராக வேலை செய்யுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி செதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எல்லாமே எல்லா சீன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆனால் எதை வந்து வச்சா இது மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப மெசேஜ் ஓரியன்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக பண்ண படம். இது வரைக்கும் டபுள் பாசிட்டிவ், அதாவது ஃபைனல் ட்ரிம்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 தடவை பார்த்துருப்போம் எல்லாருமே சேர்ந்து. ஒவ்வொரு வாட்டியும் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அழுவேன். அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலான கிளைமேக்ஸு. அதை ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. கண்டிப்பாக நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட கூட்டின்னு போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சூர்யா சாருக்கும் பாண்டியராஜ் சாருக்கும் என்னோட நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். தேங்காதீங்க, இந்த மாதிரி படங்களுக்கு டக்குன்னு எல்லாரும் நல்லா பேசணும். பசங்க 2009 நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமூட்டிய ஒரு படம். மிக சிறப்பாக இந்த எல்லா அவார்டோடு சேர்த்து மாபெரும் கமர்ஷியல் வெற்றி பெற்ற படம். அதுக்கு பிறகு உடனே ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து ஆக்சுவலி பாண்டியராஜ் சார் இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கான ஒரு ஹீரோ வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஹீரோ வேணும். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு அமீர் கான் மாதிரி நம்ம சூர்யா சார் வேணும், அவர் தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு படம். இப்போ இந்தி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சினிமாக்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுடைய சப்போர்ட்டோட மாபெரும் வெற்றி, கமர்ஷியல் வெற்றியும் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு படமாக தான் பசங்க 2. அவர் முதல்ல என்கிட்ட பாண்டியராஜ் சார் சொல்லும்போது ஐக்கூன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு மேக்கிங் போதே நான் பார்த்துருக்கேன், நிறைய மேக்கிங், அந்த டீசர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக, அதாவது சில்ட்ரனுடைய எமோஷன்ஸை அழகாக எடுத்து வந்திருந்தார். அதுக்கு இந்த லெவலுக்கு இந்த படம் மிகப்பெரிய வியாபாரம் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ரீச், உலக லெவலில் ஒரு நல்ல கான்செப்டை உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா சார் தான். அவருக்கு தான் நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு மேலும் மேலும் வரணும்னா அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் பண்ணாதான் அது முடியும். அவருக்கு தான் இந்த ஹைக்கூ 2, அதாவது பசங்க 2னுடைய மிகப்பெரிய வெற்றி சாரும். பாண்டியராஜ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பசங்க 2 மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும், அந்த படத்துக்கு எத்தனை அவார்டு வந்ததோ அதை விட ஒரு டபுளான அவார்டு உங்களுக்கு கிடைக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாலசுப்ரமணியன் சாருடைய கேமரா பற்றி சொல்லணும். நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு சில்ட்ரன் படத்தை வந்து ரொம்ப ரொம்ப புதுமையாக பண்ணியிருக்காரு. அது அந்த டாப் ஆங்கிள் ஷாட், அந்த ஃப்ளாட்ஸை காமிக்கும் போது ரொம்ப புதுமையாக இருந்தது. பாலசுப்ரமணியன் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. அதுக்காகவே நாங்களாம் ஒரு தடவை படத்தை மல்டிபிள் டைமில் தியேட்டரில் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் குழுவிற்கு. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் நான் முதலில் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடித்து போயிட்டுது. அப்புறம் இந்த படம் ஒரு கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மைடியர் குட்டி சாத்தான் படம் எப்படி குழந்தைகளை கவர் பண்ணிச்சோ அதை விட இன்னும் மேலும் இந்த படம் குழந்தைகளை கண்டிப்பாக தேட்டருக்கு இழுக்கும்னு நினைக்கிறேன். பாண்டியராஜ் சார் நன்றி சார், சூர்யா சார் நன்றி சார், மற்றும் இந்த படத்தை வாங்கி தமிழகம் வெளியிடும் எஸ்கே பார்ட்டிஸ் மதன் நன்றி. தேங்க்யூ சார். இந்த படம் பாண்டியராஜ் சார் பசங்க படத்துக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஏன்னா நாங்களாம் வேறு கைண்ட் ஆஃப் ஜெனரில் படம் எடுக்கிறோம். சார் வந்து வெரி சொசைட்டி கான்சியஸ் அண்ட் என்ன சொல்கிறது, அதே மாதிரி 2D என்டர்டைன்மெண்ட். அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடுத்த படம் 36 வயதிலே அண்ட் தென் பசங்க, அவங்களும் ஒரு டிஸ்னி மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அண்ட் சொசைட்டி கான்சியஸில் படுறாங்க. நம்ம இந்த படத்தை வாங்கி வெளியிடுறேன் யானவல் சார் அண்ட் எஸ்கே பார்ட்டிஸ் மதன் அவர்களுக்கு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யானா ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஈவினிங் ஒரு கதை ஒன்று கேட்குறியான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது பாண்டியராஜ் சார் சொன்னார், நம்மளுடைய லைஃப் பிகினிங்லேருந்து எப்போவுமே ஒரு வாழ்வாதாரத்தை சுற்றி முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலி சைடு எடுத்துக்கிட்டால் அந்த ஃபேமிலியினுடைய மொத்த லைஃப்பும் வந்து குழந்தைகளை சுற்றி தான் எல்லா பிளான் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் கிடைக்கிற அவங்களுடைய கிளாஸஸ்
அண்ட் எவ்ரி திங் டோட்டலாக அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க குழந்தைகளுக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயங்களில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில விஷயங்களை கவனிக்க தவறிடுவாங்க குழந்தைகிட்ட. பாண்டியராஜ் சார் ஆல்ரெடி பசங்க மூலமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனித்து அதை ரொம்ப சிம்பிளாக அவருடைய மெத்தடில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் அந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர். ஸோ இந்த படத்தையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இது வெறும் குழந்தைகளுக்கான படம் இல்லை, முக்கியமாக இது வந்து எல்லாருக்குமான படம். ஸோ இது இது பண்ணுறப்போ வெறும் வியாபாரமாக இல்லாமல் இதை அவர் பண்ணுறப்போ எல்லாருக்கும் பெரிய அளவில் போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சோட்டா பீம் சாங் ஆல்ரெடி ஹம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் விசுவல்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் இந்த படத்தை வெளியிட்ட ஸ்டுடியோ கிரீன் மற்றும் எஸ்கே ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.